குட் மார்னிங் ஆல். டுடே 17th October 2025. டைம் பார்த்தீங்கன்னா 10:16 AM. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பிபனாசி லெவல்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்றோம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், நிஃப்டி ஃபியூச்சரை வச்சுட்டு எப்படி ட்ரேட் பண்றோம், அது ரோபோ எப்படி ஆட்டோமேட்டிக்கா இந்தி மணியில பிக் பண்ணி நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ காலையில ஒரு லைன் போட சொல்லியிருந்தோம். அந்த லைன் வந்து 57,404ல நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு பை சிக்னல் கிடைச்சு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேலி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 57,502ல ஆரம்பிச்சு நமக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா 57,880 போயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நிப்டி சைடும் ஒரு பைசிக்னலுக்கு நமக்கு கிடைச்சு அங்கேருந்து ரேலி போயிருக்கு. அப்ப இந்த இடத்துக்கிட்ட நமக்கு டாட் ஏரோ ஹையர்ல லோ வச்சதுனால இந்த மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிருக்கு. பிவோட்டோட 0% சேர்ந்ததுனால 0% கீழே வந்தாதான் மார்க்கெட் வந்து புட் சைடு போகும், இல்லைன்னா மார்க்கெட் போகாது. அப்ப நம்ம புட் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணாம கால் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல பர்ஃபார்ம் ஆப்ஷன் ட்ரேடிங்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இங்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 25,804 வரைக்கும் இது போயிருக்கு மார்க்கெட். ஸோ இங்க 262% இருக்கு. ஸோ 262% வரைக்கும் போய் 25,869 வரைக்கும் இது போகும். போயிட்டு ஒரு ரீட்ரேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போகலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ரேடு நடக்கும். பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டி பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாக்குறீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி செட்டப் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்ல உங்களுக்கு இன்வைட் பண்றேன். ஸோ நீங்க அங்க டெய்லி என்ன பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரேடிங் வந்து பிபனாசி லெவல்ல பேஸ் பண்ணி நடக்கிறதுனால நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அது மூலியமா நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.